ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் மேஜோட எபிசோட் 4 தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம கீழே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு இப்பதான் வரீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல பார்த்திருப்போம், அங்க இசபெல் பயங்கரமா ஷாக்கு கொடுத்திருப்பால. இதனால அவன் அப்படியே மயங்கி போயிருப்பான். இதெல்லாம் பாக்குற கேப்டன், அங்க இருக்கிற லிச்சு எல்லாருமே ஆச்சரியமா இருப்பாங்க. பரவாயில்ல, உனக்குள்ள எவ்வளவு திறமை இருக்கும் அப்படின்னு நான் எதிரே பார்க்கல. அங்க கேப்டன் அப்படியே நம்ம ஃப்ரேவை பாக்குறானா, ஃப்ரேவும் அங்க கொஞ்சம் ஸ்மைல் பண்றான். இதை பார்த்தோன்னே கேப்டனுக்கும் ஒரு ஐடியா வருது, நம்ம ஏன் ஒரு டீல போடக்கூடாது? அதாவது என்னன்னா, எங்க ஆளுங்க வந்து சண்டை போட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. நீயும் ஒன்னும் ஆர்டினரி மேஜா எனக்கு தெரியல. சோ அதனால என்ன விஷயம்னா, இப்போ எங்களாலையும் இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. அதனால நம்ம ரெண்டு பேருமே ஒரு சரிசமமான டீல போட்டுக்கலாம். நீ வந்து இங்க இருக்கிற பாதி பேரை கொண்டு போகலாம், நாங்களும் பாதி பேரை கொண்டு போறோம். உனக்கு யாரு விருப்பம் இருக்கோ அவங்கள நீ கொண்டு போகலாம். அப்படி ஹீரோ சைடா பாக்குறானா, அங்க இருக்கிற ஒரு பொண்ணு அம்மா அம்மான்னு கத்தின்னு இருக்கா. நிறைய பேரை அவங்க வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அங்க ஹீரோ கிட்ட இப்பதான் அவன் விஷயத்தையே சொல்ல ஆரம்பிக்கிறான். வந்து யார வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம், நீ யார வேணாலும் கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் உன்னோட பெனிஃபிட்ஸை பத்தி நீ யோசிச்சு பாரு. இதுக்கப்புறத்துல இருந்து நீ வந்து ஒரு ஹீரோவா இருப்படா, யோசிச்சு பாரு. அங்க லூக்கஸும் கேட்கறான், ஆமா அப்போ உனக்கு வந்து என்ன பெனிஃபிட் இருக்கும்? ஏன்னா நீ ஆல்ரெடி நிறைய பேரை இழந்துட்ட. என்ன பண்றது? இந்த மாதிரி எல்லாமே ஆவியஸான விஷயம் தான், எனக்கு அவளுக்கும் அது பெருசா தெரியல. அங்க சைட்லயே ஒரு கோல்டு கலர் ஹேர் பொண்ணு இருப்பாளா, அப்பல அங்க இருக்கிற ஒருத்தன் கட்டி போடலான்னு போவான். அதுக்குள்ளேயே அவ ஓடி வந்து ஃப்ரேவை கட்டி பிடிச்சினே சொல்றா, ப்ளீஸ் என்ன நீ வந்து கொண்டு போ, நான் வந்து உனக்கு 100 கோல்டு காயினை தரேன். இல்லைன்னா நீ வந்து என்ன சொன்னாலும் நான் வந்து பண்றதுக்கு தயாரா இருக்கேன். இதெல்லாம் கேட்கும் போது அங்க ஃப்ரேக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அங்க ஏகப்பட்ட ஆளுங்க இதே மாதிரி வராங்க. ஃப்ரே ப்ளீஸ்ரா என்ன கொண்டு போ, நான் வந்து 200 தரேன், இல்ல நான் 350 கோல்டு காயினை உனக்கு தரேன். இதே மாதிரி அங்க ஏகப்பட்ட ஆளுங்க வராங்களா. அங்க ஃப்ரேவும் இசபெல்ல பார்த்து கேட்கறான், ஆமா இப்போ வந்து நான் என்ன பண்றது, நீ ஏதாச்சும் சொல்லலாம்ல. நான் நம்ம ஒத்துக்கினா நம்மளுக்கு ஏகப்பட்ட பணமும் கிடைக்கும், நம்ம கிட்ட பணமும் இல்ல, என்ன பண்ணலாம்? நம்ம ஒத்துக்கிற மாதிரியே இல்ல, ஃப்ரேக்கு ஒரு சைடு ஒத்துக்கணும் அப்படின்னு தோந்து ஒருத்தன் நிறையவே பணத்தை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கான். ஒருத்தன் என்னன்னா 450 கோல்டு காயினை தரேன்னு சொல்றான், இன்னொருத்தன் என்னன்னா 600 கோல்டு காயினை தரேன்னு சொல்றான். சைட்ல நிறைய பேரும் சொல்றாங்க, ஏய் என்ன காப்பாத்துடா, வந்து வளர்ந்தக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆளாவன், அதுக்கப்புறம் உன்னை என்னோட ஹையர் பொசிஷன்ல நான் சேர்த்துக்கிறேன். ஆனா ஃப்ரேவோட முகத்தை பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. அந்த பொண்ணி அவன் தட்டி விட்டுறான், இதுக்கு மேல நீங்க வந்து எனக்கு நெருக்கமா வராதீங்க, எனக்கு ஆல்ரெடி ஒரு மாதிரி ஹாட்டா இருக்கு, ரொம்ப ஹீட்டா ஃபீல் ஆகுது. நீங்க வந்து உங்களோட பணத்தை நீங்க செலவே பண்ணல, யோசிச்சு பாருங்க. நீங்க செலவு பண்ற பணம் அது எல்லாமே உங்க அப்பா அம்மாவோட பணம் தான். மேஜ் வந்து எப்பயுமே இப்படி பண்ண மாட்டான், அவன் சேவ் பண்றதுக்கு தான் பாப்பான். இதெல்லாம் கேட்கும் போது அங்க இசபெலுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இப்பயாச்சும் இவன் திருந்துறான்னு நினைக்கிறேன். கடைசி அவன் கையை நீட்டி சொல்றான், நான் வந்து உங்க இத்தனை பேரை காப்பாத்தினேன், அதுக்காக நீங்க வந்து பே பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் கேட்டு அவ இன்னமும் கடுப்பாயிரா. அங்க இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இப்படி கான்வர்சேஷன் போதா சைட்லயே இந்த லிச்சும் அதெல்லாம் பார்த்துன்னு இருக்கு. அதோட உடம்புல இருந்து ஏதோ பர்பிள் கலர்ல மானாவும் அப்படியே பரவ ஆரம்பிக்குது. கேப்டனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது, அவன் பேசுற விஷயம் எல்லாத்தையுமே இது மைண்டட் வேற பந்தா. இதனால அவன் வாயை மூடி வச்சிடறான். ஆனா அந்த லிச்சு பேசுறது ஒண்டி இல்லாம அவன் யோசிக்கிறதெல்லாம் அப்படியே கணிச்சு வச்சது. இதனால இவன் கேர்ஃபுல்லா தான் அங்க யோசிக்கிறானே. இந்த சைடு அவங்க ரெண்டு பேரும் அப்படி சண்டை போட்டுன்னு இருக்காங்க. அங்க கேப்டனுக்கு இன்னமும் புரியல, ஆமா நீ வந்து என்ன பண்ண போற, அவன் கூட சண்டை போட போறியா, நீ தோத்து போயிட மாட்டல, இந்த உலகத்துல இன்னமும் பிறக்கல என்ன தோக்கடிக்கிற மாதிரி. லிச்சம் போய் கேக்குது, அவனோட பாடி வந்து லெவல் 5ல இருக்கு, அதனால கேவ் அப் பண்ண, உன்னோட பாடியை எனக்கு குத்துரு. ஆனா ஃப்ரே வந்து அதுக்கு அவளைக்கும் ரியாக்ட் பண்ணல. இவன்லாம் என்ன ஆளு, டெமிகார்டு முன்னாடி இவன்லாம் ஒண்ணுமே இல்ல. சைட்ல அந்த லிச்சம் ஒரு மிசைல் மாதிரி ஏதோ ஒன்றை உருவாக்குதா, அப்படியே ஏவி விட்டோன்னே அவனை நோக்கி அது பயங்கரமா வருது. அதுல இருந்தும் ஃப்ரே தப்பிக்கிறான். இந்த சைடு அந்த பைரட்ஸையும் அது தாக்கலன்னு போதா அவங்க வந்து அப்படியே குனிஞ்சிடறாங்க. இருந்தாலும் அந்த மிசைல் அது வந்து அங்கேயே நிக்கல, அது திரும்பி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ஃப்ரே மேல வருது. ஃப்ரே அது வந்து சாதாரணமான மிசைல் இல்ல, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், அது சாகர வரைக்கும் உன்னை விடாது. இந்த சைடு அங்க வந்து அவனை பயங்கரமா தாக்குதா, ஆனா அவன் அப்படியே டாச் பண்ணினே தான் இருக்கான். இது எல்லாத்தையுமே அந்த ஸ்ட்ராங்கஸ்டா ஒருத்தந்திருப்பான்ல அந்த பர்சனும் பாக்குறான். அவனுக்கு நல்லாவே புரியுது, இந்த லிச்சு இது வந்து இங்க ஒண்டி நிக்க போதில்ல, அது கிட்ட இன்னமும் பயங்கரமான மேஜிக் எல்லாமே இருக்கும். திடீர்னு அது இன்னொரு ஸ்பெல்ல ஆரம்பிக்குதா, இதனால அங்க ஒரு வளையமும் கிரியேட் ஆகுது. அதுல ஏகப்பட்ட ஸ்கெலிட்டனோட கை அது பயங்கரமா அவனை தாக்கலான்னு வருது. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க கேப்டனுக்கு அங்க அவ்வளவு சந்தோஷம். அப்படிதான் அவனை பூச்சி போடு, இந்த ஸ்பெல்ல இசபெலியும் தாக்கலான்னு தான் அவ ஒரு பேரியரை கிரியேட் பண்ணி அங்க தப்பிக்கிறா. பின்னாடி இருக்க பசங்களும் எப்படியோ தப்பிச்சிடறாங்க. ஆனா இன்னமும் அந்த ஸ்பெல் அடங்கல. அங்க புகை மூட்டெல்லாம் போனக்கு அப்புறம் தான் இசபெல் ரொம்ப ஷாக் ஆகுறா. ஆனா அந்த இடத்துல ஃப்ரே இல்ல. அப்பனா ஃப்ரேக்கு வந்து என்ன ஆச்சு, அவனை நான் பார்க்க முடியலையே, ஃப்ரே நீ நல்லா தானே இருக்க. இந்த சைடு லிச்சுக்கு இன்னமும் புரியல, அந்த மிசைல் ஏன் இன்னமும் மறையல, டார்கெட் வந்து எந்த போயிட்டா மஞ்சிருக்கணுமே அப்படின்ட்டு அந்த மிசைல் இதை தாக்கவதா அது ஒரு பர்பிள் கலர்ல பேரியரை உருவாக்கி அதையே அது ப்ரொடெக்ட் பண்ணிக்குது. அங்க இசபெல் இப்பதான் நல்லா பாக்குறா. அங்க லிச்சுக்கு பின்னாடி தான் நம்ம ஃப்ரே இருக்கான். தேவை பார்த்தோன்னே அது இன்னமும் கடுப்பாவுது, எப்படி இவன் தப்பிச்சான் என்னோட மிசைல் மேஜிக்ல இருந்து. அது நாலா பக்கத்துல இருந்து தாக்கும், திரும்பவும் தாக்கலான்னு வரும் போதெல்லாம் இவன் டப்புன்னு பின்னாடி போயிடறான். லிச்சு அப்படியே பறந்து போய் யோசிக்குது, என்னால இன்னமும் நம்ப முடியல, இவனால எப்படி இதை பண்ண முடிஞ்சது. ஏன்னா அதை டாச் பண்ணோம்னா 5 பாசிபிலிட்டியா அவன் யோசிக்கணும், அது ஈவன் என்னாலேயே பண்ண முடியல, இந்த மாதிரி ஒரு ஹியூமனால எப்படி அதை பண்ண முடிஞ்சது. அங்க இசபெல்லா அப்படியே ஃப்ரேவை பார்த்து கேட்கறா, ஆமா நீ வந்து எப்படி ஃபீல் பண்ற. அங்க அவன் மண்டையை ஒண்டி ஆட்டுறான். இப்படி பார்க்கும்போது அங்க ஏதோ லூக்கஸையே பாக்குற மாதிரி
அவளுக்கு ஒரு ஃபீல் வரும். இந்த சைடு அந்த லிச்சி இன்னமும் அடங்கல, அது மேல போயிட்டு ஏகப்பட்ட ஐஸ் கிறிஸ்டலை உருவாக்குது. அவ்வளவுதான், நான் வந்து இப்போ சேஃபா இருக்கணும்னா இந்த ஷிப்பை ஒட்டு மொத்தமான அழிக்கணும். இதை தாண்டி என் கிட்ட வேற எந்த வழியும் இல்ல. அங்க நிறையவே ஐஸ் கிறிஸ்டல் உருவாக்கி அப்படியே அது பயங்கரமா தாக்குதா. அந்த ஷிப்பே தரமட்டமா அழியுது. ஆனா நல்லா ஊத்து பார்க்கும் போது தான் தெரியுது அது அவளைக்கும் அழியவே இல்லை. ஏன்னா அங்க ஏதோ ஒரு விதமான பேரியர் கிரியேட் ஆயிருக்கு. அதனாலே என்னவோ தெரியல அது அழியல. அது கிரியேட் பண்ணதும் நம்ம ஃப்ரே தான். இதெல்லாம் பாக்குற ஜூனே ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா அவன் கிரியேட் பண்ணும்போது வெறுமா ஒரே ஒரு ஐஸ் கிறிஸ்டலை தான் அவன் தடுக்க ட்ரை பண்ணிருப்பான். அதுக்கே அவனுக்கு வாயிலிருந்து பயங்கரமா ரத்தம் வந்திருக்கும். ஏன் அவனுக்கு ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருக்கும். ஃப்ரே அப்படி இல்ல, ஏகப்பட்ட ஐஸ் கிறிஸ்டலை ஒரே நேரத்துல தத்திருப்பான். எல்லாம் பார்த்து அங்க இசபெலுக்கும் ஒண்ணுமே புரியல. ஆமா ஃப்ரே இவன் வந்து உண்மையிலேயே யாருதான். இன்னமும் அந்த லிச் நிக்கல. அது ஒரு பெரிய கிறிஸ்டல் உருவாக்கி அதை வச்சு தாக்குது. லூக்கஸ் அந்த பிரஷரை தாங்காம அப்படியே அவன் குதிக்கிறானா. கிறிஸ்டல் நாலா பக்கமும் அப்படியே துண்டு துண்டாகுது. இன்னமும் அவங்களால நம்பவே முடியல இதை ஃப்ரே எப்படிதான் பண்ணானு. சைடு அங்க லிச்சே ரொம்ப ஆர்வமாகுது. இவனால எப்படி இதை பண்ண முடிஞ்சது. ஒரு ஹியூமனால இதை கண்டிப்பா பண்ண முடியாது. அங்க ரொம்ப கோவமா ஃப்ரேவை வந்து கேக்குறான், உனக்கு இதை தாண்டி வேற என்னென்ன மேஜிக் வந்து தெரியும். ஃப்ரே வந்து 4000 வருஷமா இதுக்குள்ள இருந்தால சோ அவனுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு இந்த 5 ஸ்டாருக்கு மேல இருக்கவங்க என்னென்ன மேஜிக்க அவங்களால பண்ண முடியும்னு. ஃப்ரே வந்து இது வரைக்கும் இந்த மிசைல் மேஜிக் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கஸ்டான மேஜிக்கா அவளைக்கும் யூஸ் பண்ணிருக்க மாட்டான். ஆனா இன்னமும் அந்த லிச்சுக்கு ஒண்ணுமே புரியல, நீ வந்து எப்படி இதை பண்ண. ஏன்னா ஒரு ஹியூமன் அவன் வந்து ஸ்டார் லெவல் 5க்கு வந்தாலும் ஏன் அளவுக்கு ரொம்ப பவரா மாற முடியாது. ஃப்ரே ஒரு கட்டத்துல அவனை பத்தி சொல்றான், என்னோட உண்மையான பேர் தெரியுமா, நான் ஒன்னும் ஃப்ரே இல்ல, அதான் லூக்கஸ் ட்ரூமேன். இது கேட்டோனே அது பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவன் இறந்து போய் 10,000 வருஷம் ஆகுது. அப்படியே அது தாக்குதா. ஆனா ஃப்ரே பின்னாடி வந்து அதோட இதயத்தை அப்படியே பிச்சு எடுக்கிறான். அது அப்படியே பிடிச்சுன்னு இருக்கானா அதை நசுக்க அது வந்து அப்படியே இறந்து போயிது. எல்லாம் பாக்குற அந்த பைரட்ஸும் சரி கீழே இருக்கிற இசபெல் யாராலையுமே நம்ப முடியல. சீன்லயே அவன் கீழே வரானா அந்த பைரட்ஸோட கும்பலும் சொல்றாங்க, ஆர்டர் வந்து என்ன ஆச்சு, இது ஆர்டரா, நீங்க எல்லாருமே இங்கே சாக போறீங்க. எல்லாரையுமே போட்டு தள்ளி அங்க இருக்கிற எல்லா பசங்களையும் அவன் காப்பாத்துறான். இப்பதான் ஃபைட் சீனே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இதுக்கு தவிர எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.